ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. இந்த 5வது மாதத்தின் 2ஆம் வாரத்தின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அப்படியே பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக பாஸ்டர் அவர்கள் ஜெபிக்க கேட்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. எழுந்தருளும் தேவனே, உடைய கையை உயர்த்தியருளும். ஏழைகளை மறவாதேயும் கர்த்தாவே. நீ சதா காலங்களிலும் ராஜாவாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரே தாவீது சொன்னது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகை செய்கிறவர், காலா காலங்களாய் எங்கள் தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிற தேவனை ஆராதிக்கிற இந்த மகிமையின் மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை கொடுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைப்படுங்கப்பா. உமக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவர்தான் பாத்திரர். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை சேர்ந்து சொல்வோம். ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை உன்னில் வாஞ்சை கொண்ட
கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. இயேசுவே ஆராதனை உமக்கே ஐயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. சேர்ந்து பாடுவோம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. சொல்லுங்கள். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண் வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, வாய்களை திறந்து என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. எல்லாரும் நாவும் உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. எத்தனை பேர் உண்மையா உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே, இயேசுவே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி அப்பாவை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அவரை போல அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அழைந்த என்னை கண்டீரே. உம் கண்களா சொல்லுங்கள். அழைந்த என்னை கண்டீரே. உம் கண்களா ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர
தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு ஆவியானவரே நான் தகுதியும் அல்ல. ஆராதனை ஆராதனை சொல்லுங்கள். ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 ஆவியானவரே ஆராதனை உமக்கே ஐயா. கனத்திற்கும் பாத்திரனே தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் கருணைக்கும் பாத்திரரே, மகிமையே உங்கள் மனவாளரே. ஆண்டவர் அந்த காலவெளியில் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவர். அவரை நேசிப்போம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவை நேசிங்க, இயேசுவை நேசிங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுவே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுவே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுவே. பரலோகில் நான் சேர வழியானீரே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவை, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவ. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவ, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவை. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. இத்தனை பேர் அப்படி உண்மையா சொல்ல முடியும்? அப்படியே ரெண்டு கைகள் அப்படி உயர்த்தி கொண்டு அப்பாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவோமா? உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. நீங்க சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவா.
வாழ்க்கையின் சூழ்நிலைத்து யார் என்னை நேசிப்பார் என்று யோசித்திருக்கலாம். இல்லை அருமையான மகனே, மகளே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த நேசம் உங்க வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்யும். பலத்த காரியத்தை செய்யும். உங்களை அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். from this day on I will bless you. கண்களை மூடி, பரலோக தகப்பனே, இந்த வார்த்தை ஒரு விசை கூட எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருவதாக வருவதாக. நீர்தான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். நீர்தான் உம்முடைய ஜனத்துக்கு நன்மைகளை அருளுகிறவர். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கொண்டு பேசும். உம்முடைய வார்த்தை மாத்திரம்தான் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை தான் அப்படியே மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிற ஒன்றா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை அனுப்பும் அப்பா. அடிமை சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கிளம்பின் பரலோக பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மூலமாக இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் இது. கடந்த வாரத்தில் முதல் ஆராதனையிலே பேசினேன். இந்த ஆகாய் என்றால் கொண்டாட்டம் அல்லது சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் வேதாகமத்திலே மிக சின்ன புஸ்தகமா இருந்தால் ஒரு 38 வசனம் தான் இதுல இருக்கிறது. ஆனால் இந்த 38 வசனத்திலும் தேவன் தன்னுடைய வேலையை, தன்னுடைய பணியை செய்வதற்கு தம்முடைய மக்களை அழைக்கிறதையும் அவர்களை ஆசீர்வதிக்கிறதையும் அவர்கள் மூலமாய் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறதையும் இங்கே நாம் கவனிக்கிறோம். இந்த ஆகாயை எப்படி பிரிச்சுக்கலாம்? 38 வசனத்துல உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள் வழிகளை கொஞ்சம் என்ன செய்யுங்க? சிந்திச்சு பாருங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆலயத்தை மகிமையினால நிரப்புவேன். நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். செருபாபேலுக்கு தேவன் தந்த உயர்வை இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டுடைய வாக்கு என்ன? இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? from this day on I will bless you அப்படின்னு வார்த்தையை வாசிக்கிறோம். அப்ப இதுவரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஒரு கேள்வி எழும்பலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்காம இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருந்துச்சுன்னா குறைவு இருந்தது. என்ன இருந்தது? இங்க வாசிக்கிறோம், நீங்க அதிகமா விதைச்சிங்க, ஆனா கொஞ்சமா தான் அறுத்துட்டு வந்தீங்க. நீங்க விதைச்சிட்டு வந்து நீங்க சம்பாதிச்சுட்டு வந்ததெல்லாம் பொத்தலான பையில போடுற ஒன்றா தான் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கல அப்படின்னு நாம இந்த அதிகாரங்களில வாசிக்கிறோம். ஏன், எதுக்கு அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை அங்கே தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் கோரேஸ் மன்னுடைய ஆவியை ஏவி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய சூழ்நிலையில பாபிலோன்ல அடிமைகளாய் கடந்த தேவ ஜனத்தை ஒரு 50,000 பேர் செருபாபேல் தலைமையில, யோசுவாவின் தலைமையில எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறார். எதுக்கு? தேவனுடைய ஆலயத்தை அழகா கட்டி எழுப்பணும். அவர்கள் வந்து ஆலய வேலையை தொடங்கினாங்க. ஆனா பிரச்சனை வந்த உடனே அந்த வேலையை அப்படியே கடப்புல போட்டுட்டு அவர்கள் தங்களுடைய வேலையை செஞ்சாங்க. அழகா வீடை கட்டினாங்க, அழகா டெரஸ் போட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில செல்ஃபிஷா அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய காரியத்தை குறித்த எந்த உணர்வும் இல்லாதவர்களாய், தேவனுடைய ஆலயத்தை குறித்த காரியத்திலே அவர்கள் எந்த உணர்வும் இல்லாதவர்களாய் வாழ்ந்த பொழுதுதான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியை எழுப்பி தேவ ஜனத்தோ ஒரு விசை அவர்களுடைய இருதயத்தை அவர் தூண்டி விடுகிறதை பார்க்கிறோம். செருபாபேல் யோசுவாவின் மூலமாய்
கர்த்தர் தேவ ஜனத்தோட பேசுறார். ஏன் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்துல குறைவு? அப்ப நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அந்த 38 வசனத்துல ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். அதுல 5 முறை சொல்லுகிறார், உங்களை சிந்தித்து பாருங்கள். உங்களை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனிக்கிறோம். கன்சிடர் யுவர் செல்ஃப். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப 5 முறை ஆண்டவர் சொல்றார், உங்களை சிந்தித்து பாருங்கள் என்று. போன முதல் வாரத்தில் அந்த முதல் காரியத்தை பேசினேன். அந்த ஆகாய் தீர்க்க தரிசனத்தினுடைய நாட்களில தேவ ஜனங்கள் தேவனுடைய காரியத்தில் ஈடுபடாம தங்க சுய வேலைகளில ஈடுபட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் காலம் வரலன்னு இந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப காலம் எப்படிப்பட்டது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடந்த வாரத்தில் உங்களோட பேசினேன். செகண்ட் சர்வீஸுக்கு வந்திருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க சூழ்நிலை இல்லை. நீங்க அப்படி அதை பார்க்கணும்னா யூடியூப்ல இருக்கு, நம்ம மெசேஜ் நீங்க பார்த்து கொள்ளலாம். இரண்டாவது வாரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவருடைய காலத்தை அறிந்த நாம் அதுல அமைதியா இருந்து விடக்கூடாது, வேலை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். எப்படி மாறணும்? பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, வேலை செய்யுங்க. வாசிங்க ஆகாய் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை, முதல் வார்த்தை என்ன? 4வது வசனத்தில் இப்படி வாசித்தோம். ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அங்க நாம வாசிக்கிறோம். அதுக்கு மேல் வசனமா 2வது வசனம் வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின். அப்ப ஜனங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையில் அக்கறை கொள்ளாம அவர்கள் அதை கிடப்பில போட்டதை தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப காலத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னு கடந்த வாரத்தில் பேசினேன். இந்த வாரத்தில் அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டிய வேலை பெரியது. ஹலோ ஹலோயா. அப்ப நாம செய்ய வேண்டிய வேலை மிக பெரியது, மிக பெரியது. நெகேமியாவின் நாட்கள்ல தேவ ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுவதற்கு 52 நாட்கள் அவர் செலவு செய்தார். ஆனா அந்த அலங்கம் கட்டக்கூடாதபடிக்கு அதே எருசலேமில் இருந்த சன்பலாத்து தொபியாக்கள் போன்றவர்கள் அந்த வேலையை கெடுக்க நினைத்த பொழுது எரேமியா சொல்லுகிறான், இது பெரிய வேலை. இது என்ன வேலை? இது கனமான வேலை. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலை என்பது சாதாரணமானது அல்ல. அப்ப இங்கேயும் கவனிக்கிறோம், உங்களுக்கு வேலை இருக்கிறது. என்ன வேலை? நீங்க எல்லாம் எங்க ஏறி போங்க? மலைக்கு ஏறி போங்க. எங்க போங்க? வாசிங்க 8ஆம் வசனம் மறுபடியும் வாசி. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க மலையின் மேல ஏறி போய், அப்ப ஏற்கனவே ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த மர ஷாப்ல ஏராளமான மரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் வேண்டாம், நீ போய் ஃப்ரெஷ்ஷா மரத்தை வெட்டிட்டு வரணும். அப்ப ஆண்டவர் மரத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா மனிதர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? மனிதனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேளையில மரங்களை வெட்ட வேண்டும். மரங்களை என்ன செய்யணும்? நம்முடைய இந்திய தேசத்துல நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய தேசத்துல ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. 140 கோடி மக்கள். இதுல 1% தான் சுவிசேஷ வேலைகளில் செய்வதற்குரிய காரியங்களை 1% தான் நாம பார்த்தோம். இந்தியாவில் கிறிஸ்தவ சதவீதம் எவ்வளோன்னு சொல்லுங்க, அரசாங்க கணக்குப்படி 2.3% தான். அதுலயும் ஆண்டவருடைய வேதத்தை உன்னிப்பா கவனிக்கிறவங்க 1% தான். மற்றவங்க எல்லாம் இப்ப 99% இருளுக்குள்ள கிடக்குறாங்க.
அப்ப இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை சந்திக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 2026 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னும் இந்தியா ரட்சிக்கப்படல. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நான் ஆலயத்தின் மேல பிரியமா இருக்கணும்னா நீங்க மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கன்றாரு. ஆலயத்தை என்ன செய்யுங்க? அப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறது. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சந்திக்கப்படாத மக்களிடத்துல போய் நான் வேலை செய்ய விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிங்க. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றோ, கேள்விப்படாது இருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே, நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கையை நீட்டி ஆமென்னு சொல்லுங்க. சபை எப்படி நிரம்பணும்னா இப்படி நிரம்பணும். எப்படி? கிறிஸ்துனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை. அப்ப மரத்தை வெட்டணும். மரத்தை என்ன செய்யணும்? பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை அறியாத ஒருவனை இயேசுவண்டை நடத்துவதுதான் புதிய மரம். இந்த சபை இந்த வருஷம் ஒரு புதிய மரத்தை ஒவ்வொரு ஆளு வெட்டிட்டு வந்தா அடுத்த வருஷம் 2 ஆராதனை நடத்தணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. செய்யணுமா வேண்டாமா? இப்ப 5 மாசம் முடிய போது நம்முடைய கோல் என்ன? ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை என்ன செய்யணும்? ரட்சிக்கணும், ஆதாயப்படுத்தணும். எத்தனை குடும்பம் இன்னொரு குடும்பத்தை இந்த 5 மாசத்துக்குள்ள ஆதாயப்படுத்திட்டோம் பாஸ்டர் அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணில இருந்து கண்ணீர் வடியன்னு. அப்ப உங்க வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க போயிருது? பொத்தலான பையில போகுது. அதிகம் ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வராம வேலைக்கு ஓடுறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் ஊதி போடுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் என்ன பண்றேன்? சொல்லுங்க வாய் திறந்து. 2 மணி நேரத்துக்கு மேல நம்மளால ஆண்டவருக்கு நேரம். காலையில ஒரு 3/4 மணி நேரம் ஜெபத்துக்கு வாங்கினா நிறைய செல் ஆஃப் ஆகி கிடக்கு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன்? அப்ப இன்னைக்கு ஆசீர்வதிக்கணும். அவருடைய வேலையை தொடங்கணும். அவருடைய வேலை என்ன செய்யணும்? அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 2026 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா இன்னும் இந்தியா ரட்சிக்கப்படல. கையை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க விட்டு சென்ற வேலையை செய்ய என்னை நான் கொடுக்கிறேனப்பா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால சந்திக்கப்படாத ஜனங்களை, யாருங்க? வாயை திறந்து சொல்லுங்க. சந்திக்கப்படாத ஜனங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் இந்த பேரின்ப விலாஸ் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு உதவி செய்வாராக. உதவி செய்வாராக. இந்த சபை ஆயிரங்களாய் மாறட்டும். அதுக்கு ஒரே வழி, சந்திக்கப்படாத மக்களுக்கு நாம் இயேசுவை சொல்ல வேண்டும். நாம் இயேசுவை என்ன செய்யணும்? சொல்லணும். நாம இன்னுமே நம்ம குடும்பத்தை வந்து பாஸ்டர் சந்திக்கலையே, நம்ம வீட்டுக்கு பாஸ்டர் விசிட்டிங் வரலையேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. நீங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிற காலம். நான் விசிட்டிங் வரமாட்டேன்னு சொல்லல. ஆனா உங்க காரியத்தையே மீண்டும் மீண்டும் மீண்டும், பாஸ்டர் அவர் இன்னும் குடிக்கிறாரு, பாஸ்டர் பாஸ்டர் அவர் இப்படி பண்றாரு, பாஸ்டர் அப்படி பண்றாரு, பாஸ்டர். இதுவா காலம்? ஆண்டவர் உங்களை ரட்சித்து தெரிந்து கொண்ட காலம். அவருக்கு வேலை செய்யணும். பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, அவருக்கு வேலை செய்யணும். அவருக்கு என்ன செய்யணும்? நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவர் நம்மளை எல்லாம் இந்த பூமிக்கு எப்படி வச்சிருக்காருன்னா உப்பா மாற்றி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் தான் இந்த நீலகிரிக்கு உப்பு, நான் தான் இந்த பூமிக்கு உப்பு. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்மளை எப்படி வச்சிட்டாரு? வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் வாசனை வீச வேண்டியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை நம்மிலே அநேகர் வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
இன்னைக்கு வேதம் சொல்லுது, நீங்க என்ன செய்யணுமா, மலைக்கு ஏறி போய். இன்னைக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மலையிலும் அவன் தான் குடிக்கொண்டு இருக்கிறான். எல்லா மலையிலும் அவன் தான் என்ன செய்யறான், குடிக்கொண்டு இருக்கிறான். இந்த வேல்வியூ மலைக்கு போங்க, அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த மலையில போய் ட்ரம் அடிக்க இங்கிருந்து 4 பேர் போறான். அந்த மலையில போய் ட்ரம் அடிக்க போறான். போகாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ தேவ சமூகத்துக்காக உலகத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட. இனி அவங்களோட போய் மோளம் கொட்டுறதுக்கு கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொள்ளல. நம்ம இயேசுவுக்காக வேலை செய்யணும். அல்லேலூயா. அப்ப எல்லா மலையிலும் அங்க பிசாசு குடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ மலைக்கு ஏறிப்போ, போய் மரங்களை என்ன செஞ்சுட்டு வா, வெட்டி கொண்டு வந்து தேவ ஆலயத்தை கட்டு. அதன் மேல நான் பிரியமா இருப்பேன், என் மகிமை விளங்கும். கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் புறப்பட்டு போவோம். நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் 375 அட்டிகள் இருக்கிறது. அட்டிகளுக்குள்ளே கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. படுகா ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கணும். அப்போ அட்டிகளுக்குள்ள போய் சுவிசேஷத்தை சொல்லணும். நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் 6 விதமான பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் கன்னடா மக்கள் இருக்கிறாங்க, மலையாள மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, ஈழத்திலிருந்து வந்த அநேக இலங்கை மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இயேசுவுக்கு தேவை. இயேசுவுக்கு. அப்ப நீங்களும் நானும் மரங்களை வெட்டணும். பக்கத்தவங்களை தட்டி சொல்லுங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை நிரப்புங்க. ஆலயத்தை என்ன செய்யுங்க, நிரப்புங்க. அமைதியா இருக்காதீங்க. சொல்லுங்க, வேலை செய்யுங்க. வேதம் சொல்லுது, வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாது. வேலை செய்யலைன்னா என்ன செய்யக்கூடாது, உலக வேலை செஞ்சு உங்க வைத்த பசியை மாற்றிக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தாகத்தை தீர்த்து அவருடைய பசியை மாற்றுவோம். கர்த்தர் நல்லவர். எப்படி செய்யணுமா, ஆண்டவர் சொல்ல, தைரியமா செய்யணுமா. எப்படி செய்யணுமா, சத்தமா சொல்லுங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆனாலும் செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 2:4-5 தம்பி. போதும். இங்கே 3 காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பி ஸ்ட்ராங் செருபாபேலே, பி ஸ்ட்ராங். யோசுவாவே, பி ஸ்ட்ராங். ஆல் யூ பீப்புள், யூ ஸ்ட்ராங். நீங்க எப்படி இருங்க, திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். தேவனுடைய வேலையை செய்வதற்கு நாம் தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். நான் சொல்றேன், உங்க வீட்டிலேயே இயேசுவை நல்லா சொல்வதற்கு தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். ஊருக்கு பயந்து வாழுகிற தேவ பிள்ளைகளா இருக்க கூடாது. ஐயோ, இந்த ஊருக்குள்ள நாம காரியம் செய்யலனா நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வச்சிரும். நான் சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாரும் ஒதுக்கட்டும். இயேசு மற்ற எல்லாரையும் உங்க பக்கமாய் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர், நான் ஏன் தைரியமா இருக்கணும்னு சொல்றாரு. நான் உங்களோட கூட இருக்கிறேன். என்னுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என் ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறாரா, வாசம். ஆண்டவர் சொல்றார், ஆம் வித் யூ, மை ஸ்பிரிட் ரிமைன்ஸ் அமங் யூ. என்னுடைய ஆவி உங்களுக்குள்ள என்ன செய்கிறதா, வாசம் பண்ணுகிறது. நம்முடைய பலத்தினால ஆகுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொன்னார், உன் பலத்தினால ஆகாது, உன் பராக்கிரமத்தின் ஆகாது, என் ஆவியினால எல்லாம் ஆகும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க சுய பலத்தை நம்பாதீங்க, உங்க சுய ஞானத்தை நம்பாதீங்க, உங்க சுய சக்தியை நம்பாதீங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஞானத்தை வச்சுக்கிட்டு தான், நான் போனேன்னா அவனை இழுத்துட்டு வந்துடுறேன். எந்த கொம்பனாலையும் முடியாது. சுவிசேஷம் சொல்றதா நம்முடைய வேலை, ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலை. சொல்லுங்க, ஒருத்தன் சுவிசேஷம் சொல்ல 3 பேர் இருப்பாங்க. 1 சொல்லுகிற நீங்க, 2வது கேட்கிற ஒரு நபர், 3வது கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். உங்க அறிவினாலோ பணத்தினாலோ ஞானத்தினாலோ ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனா அவருடைய ஆவியின் வல்லமையினால எதையும் செய்யலாம். ஒரு சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்கன்னா, இவங்க வந்துட்டாங்களா பாஸ்டர்? எஸ், அது ஆண்டவர் அவருடைய தொடுதல். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு வேலை செய்ய எப்படி இருக்கணுமா, தைரியமா இருக்கணுமா. ஒரு சிலர் ஜெபம் பண்ண சொன்னா நான் செய்ய மாட்டேன். ஏன்? அவங்களுக்குள்ள என்ன இல்லை, தைரியம் இல்லை.
அவங்களுக்குள்ள என்ன இல்லை? தைரியம் இல்லை. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினாலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 18ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆதி சபை ஆவியினால பலன் உள்ளதாய் மாறிட்டு. பக்கத்துல கொஞ்சம் முகத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை பலம் உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக உங்களை மாற்றும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்வீங்களா? பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது ஆண்டவர் பலத்த காரியத்தை நம்மத்தில செய்ய முடியும். நம்மத்தில என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆண்டவருக்கு தைரியம் உள்ளவர்கள் தான் தேவை. ஆண்டவருக்கு யார் வேணும்? பக்கத்துல பார்த்துங்க, ஆண்டவருக்கு தைரியம் உள்ளவங்க தேவை. கோழைகள் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஒருவேளை நீங்க தைரியம் இல்லாம இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா அந்த தைரியம் வரும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ற வரைக்கும் சீசர்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறவங்களா இருந்தாங்க, ஆண்டவருடைய காரியத்தை விட்டு ஓடுகிறவர்களா இருந்தார்கள். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, 5000 பேருக்கு முன்னால நின்று சொல்றாரு, நீ கொலை செய்த அந்த இயேசு. அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா யார்ட்டையும் பேசுறதுக்கு நீங்க பயப்படவே மாட்டீங்க. யார்ட்டையும் பேசுறதுக்கு என்ன செய்வீங்க? இல்லை அப்படின்னா அவனுக்கு பயந்து தான், எங்க மாமா, எங்க அத்தை, எங்க பெரியப்பா ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பான். எப்படி இருப்பான்? அவங்கக்கிட்ட ஒரு வேஷம், இங்க வந்தா இன்னொரு வேஷம். நான் சொல்றேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யாருக்கு முன்னாலும் தைரியமா நிற்க கர்த்தர் கிருபை தருவார். கிதியோன் நாட்கள்ல மீதியானியரை முறியடிக்க ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 32,000 பேர் இருக்கிறான், இவ்வளவு பேர் சேர்ந்து போய் அந்த மீதியானரை முறியடிச்சிங்கன்னா சொல்லுவீங்க எங்க பலத்தினால ஆனதுன்னு சொல்லுவீங்க. அதனால உங்கள பயப்படுறவனெல்லாம் வெளியே அனுப்புட்டாரு. கிதியோன் சொல்றான், பயப்படுறவனெல்லாம் ஓடு. ஒரு வார்த்தைக்கு 22,000 பேர் ஓடிட்டான். ஒரு வார்த்தைக்கு 22,000 பேர் ஓடிப்பிட்டான். அப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சார், தண்ணி குடிக்கிற ஒரு டெஸ்ட். எவெல்லாம் தண்ணி எப்படி குடிக்கிறான்னு பாரு. இப்போ உங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு எப்படி குடிக்கிறீங்கன்னு பார்த்தா, ஒரு சிலர் எப்படி குடிப்பாங்க சொல்லுங்க. அங்க ஒரு டெஸ்ட். ஒரு சிலர் எப்படி குடிச்சாங்களாம்? அள்ளி. ஒரு சிலர் படுத்து முகம் கூப்புற படுத்துட்டு நாய் போல போன்னு என்ன செஞ்சாங்க? நக்கி குடிச்சாரு. ஒரு சிலர் தண்ணி அள்ளி அப்படியே என்ன செஞ்சான்? அழகா குடிச்சான். ஆண்டவர் அங்க அப்படியே அப்படியே பிரிக்கிறார், பிரிச்சு எடுத்துட்டார். இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வாங்கன்னா அந்த 10 பேர், அந்த 15 பேர், மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஓட்டிடும். பயம். ஏதாவது சொன்னா, நம்ம இந்த ஊருக்குள்ள வாழ்றோம், நாம கையில எடுத்துட்டோம், நீ இல்லாமா அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு வரமாட்டோம். அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். அப்படி இல்லை, ஆண்டவருக்கு தைரியம் உள்ளவர்கள் தேவை. பகலாம் தட்டி சொல்லுங்க, தைரியமா இருங்க. எப்ப தைரியம் வரும் தெரியுமா? அப்படி ஆவியின் வல்லமை நமக்குள்ளே வரும்போது என்ன வரும்? தைரியம் வரும். நெகேமியாவின் நாட்கள்ல அலங்கம் கட்டப்படும் போது வந்து சொல்றாங்க, எப்பா நீங்க ராஜாவுக்கு விரோதமான காரியங்களை செய்தீங்க, உங்களை கொல்றதுக்கு ஆள் வருது, அப்படின்னா நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நெகேமியா சொல்றா, நான் ஓடி போவேனோ, என்னை போன்றவர்கள் ஓடி போவார்களோ. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும்? ஆமா, ஊருக்குள்ள வாழ்றீங்க, ஊர்ல நீங்க சொற்ப ஜனங்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நமக்கு இந்த உலகம் வச்சிருக்கிற பேர் மைனாரிட்டி, ஆனா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பேர் மெஜாரிட்டி. கையை நீட்டி வாயை திறந்து கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லேன், ஒருத்தன் 1000 பேருக்கு சமானம், 2 பேர் 10,000 பேருக்கு சமானம். ஆண்டவர், நீ ஒரு ஆளா இருந்தா நீ 1000 பேரை ஜமாளிப்ப, நீ 2 பேரா சேர்ந்துட்டா 10,000 பேர் கை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காரணம், கர்த்தர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு பலனை தந்திருக்கிறார். என்ன பலனை தந்திருக்கிறாரு? ஆமென்,
அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? காலத்தை அறிஞ்சு தேவனுக்கு வேலை செய்யணும். ரெண்டாவது உழைக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக என்ன செய்யணும்? உழைக்கணும், நல்லா உழைக்கணும். மற்றவங்களோட தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில போட்டி போடணும். மற்றவங்களை காட்டிலும் நான் அதிகமாக ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்படணுமா? தைரியமா, எந்த சூழ்நிலையும் தேவனுக்காய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் எழும்ப வேண்டும். மூன்றாவது, அங்கே வாசிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கென்று வேலை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா தேவனுடைய பரிசுத்தத்தை அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊதி போட்டாரு? ஏன் ஆசீர்வாதத்தில் நமக்கு வேதனையான காரியங்கள் வந்திருக்கிறது? ஏன் பொத்தலான பையில போடுறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது? கடனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இஎம்ஐயை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். எவனோ வாங்கின கடனுக்கு நான் இஎம்ஐ ஏன் கட்டணும் ஐயா? காரணம், நீ தேவனுக்குரிய காரியத்தில் நீ செயல்பட ஆரம்பிக்கல. கர்த்தர் உங்களோட பேசினா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. வேதம் சொல்லுது, அங்கே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அடுத்த ஆண்டவர் சோதிச்சு பார்க்க சொன்னது யாரை தெரியுமா? எதை தெரியுமா? உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. வாசிங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரிகள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில். அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா? தீட்டுப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? பரிசுத்தம் இல்லாதவங்களா இருக்கிறாங்களா? இந்த ஜனங்களும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. அப்ப ஆசீர்வாதத்துக்கு குறைச்சல் என்ன? பரிசுத்த குறைச்சல். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் தேவ ஜனம் பரிசுத்தமா வாழணும். சொல்லுங்க, பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தமா வாழுங்க. நம்முடைய பலி பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பிணத்தை தொட்டுட்டாலே அது தீட்டுதான். இன்னைக்கும் ஆண்டவருக்குள்ள வந்த தேவ பிள்ளைகள் அநேகர் இப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுல பின்னால ஒரு வாசல் இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, நாங்க எங்கேயாவது சாவுக்கு போயிட்டு வந்தா பின்னால கூடி உள்ள வந்துருவோம். என்ன வந்துருவோம்? சாவுக்கு போயிட்டு வந்தா குளிக்கப்படாதா பாஸ்டர்? குளிக்கணும், கண்டிப்பா செய்யணும். நிறைய கிருமி உள்ளவங்க எல்லாம் சாகுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சிலர் அதையே எப்படி எடுத்துக்கிட்டாங்க? சொல்லுங்க வாய் திறந்து. எல்லாம் அங்கிருந்தானே வந்தோம். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு சபைக்குள்ள வர்றவங்களும் எப்படி இருக்காங்களா? பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும். அந்த வசனம் போடு தம்பி, முன்னாள் வசனம் போடு. அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம். இங்க பாருங்க, 14 வசனம். ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள். என் சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க? அப்ப அப்படின்னா அவங்க பரிசுத்த குலைச்சலா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைச்சல் எதுக்கு தெரியுமா? அந்த பரிசுத்த குலைச்சல்னாலதான். நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். வாலிப தம்பி, நீ பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். உன் பேச்சுல பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம், சொல்லுல பரிசுத்தம், செயல்ல பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சபை ஒரு குடும்பம். இங்க அக்கா தங்கச்சி, இங்க சகோதர சகோதரிகள். இங்க உன் பார்வை தப்பா போக கூடாது. இங்க நீ பார்க்கிற ஒரு ஸ்திரிய இச்சையோடு பார்க்க கூடாது. இங்க நீ பாவம் செய்கிற பிள்ளையா இருக்க கூடாது. இங்க நாம் எல்லாரும் ஒருவருக்கு எப்படி இருக்கணும்? பரிசுத்த கண்களால்.
சொல்லுங்க. அப்ப வெளியே போய் பார்க்கலாமா பாஸ்டர்? நோ. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா எனக்கு ஜெயம் வரணும். நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும். முடியவே முடியாது. ஜெயமும் பாவமும் ஒன்று சேர்ந்து போக முடியாது. எரிகோ பட்டணத்தை வீழ்த்திட்டாங்க. துதியினால ஸ்தோத்திரத்தினால எரிகோ பட்டணம் விழுந்துருச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது ஆயி பட்டணம். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. போய் வேவு பார்த்துட்டு வந்து ஜோசுவாட்ட சொல்றாங்க, அப்பா ஒரு 3000 பேர் அனுப்புனா போதும், ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, போனாங்க. போனா 36 பேர் வெட்டுண்டு செத்தான். எல்லாம் புறமுதுகிட்டு ஓடிட்டு வர்றான். தோத்து போயிட்டான். யோசுவா தேவ சன்னிதானத்தில் போய் விழுந்து முகம் கூப்புற விழுந்து கிடந்து கத்துறான், ஐயோ ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் ஜனத்துக்குள்ள சாபத்தீடானது இருக்கு, உன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. உன் ஜனத்தை என்ன செய்? பரிசுத்தப்படுத்து. உன் ஜனம் பரிசுத்தம் இல்லாதனால தான் தோல்வி வந்திருக்கு. உன் ஜனம் பரிசுத்தம் இல்லாததுனால தான் தேவனுடைய ஆலயத்தில் நன்மை இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் என்ன இல்லை? அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. எழுந்திரு, உன் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விளக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குலைச்சலை கொண்டு வரும். ஆசீர்வாதத்துல ஆண்டவர் இன்று முதல் இன்னும் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்கணும்னா உங்க வாழ்க்கையில என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தவான்களின் நடுவிலே அவர் இறங்கி வருகிறவர். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள இடமில்லை. இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்க வாழ்க்கையில நஷ்டம் மாறணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற நீங்க விதைக்கிற விதையை ஆண்டவர் ஊதி போடாதபடி நீங்கள் விதைத்ததை அப்படியே அள்ளி கொண்டு வர வேண்டும். உங்க பாக்கெட்ல போடுறது தங்கி இருக்க வேண்டும். அது மீதியானவைகளை எடுக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வரட்டும். ஒரு சின்ன புத்தகத்தை வாசித்துட்டு இருந்தேன். அதுல ஒரு சில மேற்கோள்கள் பரிசுத்தத்தை குறித்து வாசித்தேன். ஐரோப்பா தேசத்துல ஆசியா காடுகளில் ஒரு வகையான கீரி பிள்ளை இருக்கிறதா. கீரி பிள்ளை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கீரி பிள்ளை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் வந்து எர்மீன். அதுக்கு பேர் என்னது? எர்மீன் என்ற ஒரு அரிய வகை ஒயிட், அது வெள்ளை கீரி பிள்ளை. எங்க கீழெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் ஓடிட்டாலையும் கீரி பிள்ளை. நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் ப்ரௌன், எப்படி இருக்கும்? சாம்பல் நிறத்துல இருக்கும். ஆனா இது ரொம்ப வெள்ளையா இருக்குமா. இதனுடைய குணாதிசயம் என்னன்னா, தான் சரீரத்துல எந்த அழுக்கு பட விடாலாம். அழுக்கு பட்ட அடுத்த செகண்ட்ல உட்கார்ந்து அதை சுத்தம் பண்ணாம அடுத்த இடத்துக்கு போகவே போவாதான். இது பனிக்காலத்துல வாழக்கூடிய ஒன்று. அப்ப இந்த பனி பிரதேசத்துல இருக்கிறவங்க அதனுடைய தோலை யூஸ் பண்ணுவாங்களாம். அது அவ்வளவு மென்மையா இருக்குமா, அது ஹீட்டா இருக்குமா. அந்த தோலை எடுக்கிறதுக்காக இந்த கீரிப்பிள்ளையை பிடிக்கிறதுக்கு அவன் வேற எந்த கண்ணியும் வைக்க மாட்டானா, எந்த கண்ணியும் வைக்க மாட்டான். ஏன்னா அதுக்கு அசுத்தம் பிடிக்காது. அதனால அது தங்குகிற அந்த 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 பாறை இடுக்குகளில, மர பொந்துகளில அசுத்தத்தை தூக்கி போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அந்த வேட்டைக்காரங்க நாயை விடுவாங்களாம். நாயை விட்டா அது துரத்திட்டு வரும்போது இது தப்பிக்கிறதுக்காக அந்த பாறை இடுக்குக்குள்ள போகும்போது அங்க கிடக்கிற அந்த அசிங்கத்தை பார்த்து அது உள்ள போகாம அப்படியே ஓடி வருமா. பார்த்தீங்கன்னா அந்த கீரி பிள்ளைக்கு உயிர் முக்கியமா, பாதுகாப்பு முக்கியமா? அது தான் உயிரை விட, பாதுகாப்பை விட தான் உயிர் போனா போட்டுன்னு சொல்லி உயிரையே கொடுத்துருமா. ஏன்னா தன் மேல என்ன படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தூய இரத்தத்தினால் இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி எடுத்திருக்கிறது. ஆண்டவர் பாவமான அந்த உலகத்துக்குள்ளே வைத்தாலும் பாவம் நம்மை தொடாதபடி கர்த்தர் காப்பாராக.
கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் என் வாழ்க்கையில விளங்கட்டும் ஐயா. உன் பரிசுத்தத்துக்காக உன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தை இழந்துராத தேவ பிள்ளையே, பரிசுத்தத்தை இழந்துராத. பரிசுத்தம் இல்லாததுனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சல். வாலிப தம்பி, நீ எதற்கு வேண்டாலும் எதை வேணாலும் விடு, ஆனா இயேசுவுக்காக எதையும் வாழ்க்கையில இழக்க ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு. எதுக்காகவும் இயேசுவை இழந்துராத, இயேசுவை இழந்துராத. கண்கள்ல காண்கிற காட்சி, உலகத்தினுடைய ஆசா பாசத்துக்காக இயேசுவை தூக்கி வீசிட்டு போயிடாத. இந்த உலகத்துல இயேசுவுக்காக நீ எதை இழந்தாலும் திரும்ப உனக்கு கொடுக்கப்படும். ஆனா எதுக்காகவும் இயேசுவை இழந்துட்டினா திரும்ப நீ மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆகவே உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை என்ன செய்? காத்துக்கொள். கர்த்தருடைய பந்தி எடுக்க போற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. இன்றைக்கும் வாழ்க்கையில பாவ அறிக்கையிடு. ஐயோ இயேசுவை நான் செய்தது தப்பப்பா. நீ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து நீ எந்த தீமையான இடத்துக்கு போயிருந்தாலும் அது ஆண்டுடைய பார்வையில் அருவருப்பானது, அருவருப்பானது. உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உன் நண்பனா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அவனுக்காக நீ இயேசுவின் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கிறாத. அப்ப இங்க வேதம் சொல்லுது, இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன்? அப்போ இன்றிலிருந்து கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கலன்னா எதற்கு தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டார்? எதற்கு தேவன் அந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்தார்? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாதத்துக்கு இழந்ததுக்கு காரணம் அவங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளல. வேதம் சொல்லுது, என்னைக்கு அவங்க தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் சொல்றேன், ஒருவேளை கடந்த 4 மாதம் ஆண்டவரை விட்டு உன் வாழ்க்கை தூரமா இருக்கலாம். இந்த 5வது மாதத்துல, இந்த 2வது வாரத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எப்படி தெரியுமா? நீ உன்னை சீர்தூக்கி பார்க்கும்போது, காலத்தை அறிந்து அவருக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து தைரியமா அவருக்காய் நிற்கும் போது, உன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்போமா? அப்படியே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உராபா ஷகராதா நாமா. இனி வரும் காலம் பொல்லாத காலம், இனி வரும் காலம் கொடுமையான காலம், இனி வரும் காலம் அகந்தை நிறைந்த காலம், இனி வரும் காலம் பாவம் நிறைந்திருக்கிற காலம். நீ தப்பிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கென்று வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு விசை கூட உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளணும், உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை உயர்த்தியறலும். விசேஷ விதமா உம்முடைய சரீரத்தையும் உடைய இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணியிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உமக்குள் நன்றாயிருக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கிளம்பின் பரலோக பிதாவே, ஆமென்.